எப்படியோ நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்த நேரம், இந்த கல்யாணம் 10 நாள்ல நடக்க போகுது. அத நினைக்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு வேற லண்டன்ல உட்காந்துக்கிட்டு ஏன் இன்னும் கல்யாணத்தை முடிவு பண்ணலன்னு ஒவ்வொரு நாளும் என்ன கேட்டுக்கிட்டே இருப்பா. மித்ராவுக்கு இப்ப கல்யாணம் முடிவானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கா. நாங்க வந்ததுனாலதான் இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு நீங்க சொல்றதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. ஊர் கூடினா தானே தேர் இழுக்க முடியும். நம்ம வீட்டு கல்யாணத்தை நம்ம சிறப்பா சேர்ந்து பண்ணலாம். எது எப்படியோ இந்த கல்யாணம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா பவானி, கேட்கணும்னு நினைச்சேன். உங்க சொந்த பந்தம் எல்லாம் எத்தனை பேர் வருவாங்க கல்யாணத்துக்கு? நாங்க இன்னும் கணக்கு எடுக்கலமா. எத்தனை பேரை கூப்பிடணும்னு நானும் அவரும் கலந்து பேசி முடிவெடுக்கலான் இருக்கோம். சீக்கிரமா சொன்னீங்கன்னா பத்திரிக்கை பத்தலைன்னா கூட மேல அடிச்சுக்கலாம்ல. அதுக்காக தாமா கேட்டேன். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அப்பா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. மண்டபம் புக் பண்ணணும், பந்தக்கால் நடணும், குல தெய்வத்துக்கு பூஜை வைக்கணும், ஜவுளி நகை எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கணும், சமையலுக்கு வேற சொல்லணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு பவானி. சுதாகர், இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போற? என்ன பாட்டி, மறந்துட்டீங்களா? ஏற்கனவே மித்ராவோட கல்யாண விஷயமா ஒரு இவெண்ட் மேனேஜர் கிட்ட பேசி எல்லாத்தையுமே புக் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்ப கூட எல்லாமே சொல்லியாச்சு பாட்டி. எல்லாத்தையும் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் காரங்க அவங்களே பாத்துப்பாங்க. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் பாட்டி. அப்படியா? அப்ப சரிப்பா. இருந்தாலும் அவங்கள அப்படியே நம்பி விட முடியாது சுதாகர். அப்பப்ப நீயும் செக் பண்ணிக்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி. மித்ராவோட கல்யாணம்னா சும்மாவா? அசத்திடலாம், விடுங்க. சித்தி, சித்தப்பாவை எங்க காணோம்? அவரு ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காரு. ஓ, அப்படியா? சரி, நேத்து 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்ல. அதை ஏன் கேக்குறான்? அதே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே ஒரு சொத்து ஊர் பக்கம் இருக்குன்னு சொல்லி உங்க சித்தப்பாக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிளம்பி வர சொன்னாரு. சரி, நாங்களும் போய் பார்த்தோம். அப்படியா? அது சம்பந்தமா ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? சித்தப்பா இப்ப அந்த வேலையா தான் வெளியூர் போயிருக்காரு. அவர் வந்தாதான் தெரியும். ஆதி என்ன புதுசா எங்க போறோம் வரோம்னு அடிக்கடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். சித்தி, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ஆதி? நான் உங்களை என் அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கேன் சித்தி. அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு உங்களையும் சித்தப்பாவையும் விட்டா வேற யாரும் இல்லை.